ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரான் vlogs. இது ஒரு பழைய வீடியோ தான். நாங்கள் 2024 கடைசியில் கேரளா போயிருந்த நாங்கள் அந்த ஒரு வீடியோ தான் உங்களுக்கு வடிவாக இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். இது வந்து ஃபோர்ட் கொச்சின்னு சொல்லி கேரளாண்ட கொச்சின் நகரத்தில் இருக்கிற ஒரு இடம். இப்போ இப்படி இலங்கையில் இந்த உள்ளாந்தர் போர்த்துகீயர் கோட்டைகள் எல்லாம் இருக்கோ அதே மாதிரி இந்தியாவிலேயும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கோட்டை தான் இந்த ஃபோர்ட் கொச்சி. இந்த ஃபோர்ட் கொச்சி வந்து நல்ல ஃபேமஸானதுக்கு கணக்க காரணம் இருக்குது. ஒன்று வந்து இங்கே இருக்கிற சைனீஸ் ஃபிஷிங் நெட், அடுத்தது வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்கிற சென்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச்னு சொல்லியிருக்கு. அங்கே தான் வாஸ்கோட கமாவை புதைச்சவேன்னு சொல்லியும் ஒரு வரலாறு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோர்ட் கொச்சி வந்து அந்த சொன்ன மாதிரியே முதல்ல டச், போர்ட்டுகீஸ், அப்படி பிரிட்டிஷ் எல்லாருமே வந்து பாய்ச்ச ஒரு இடம் தான். இதுக்கு போயக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பழைய அந்த இரும்பு போட்டில் நாங்கள் கற்பூரம் எல்லாம் கொளுத்தி வச்சு ஓட விடுவோம். அந்த அந்த போட் மஜிக் போர்டுகள் இருந்தது. இப்போ எப்படி எங்களோட ஊர் திருவிழாக்களில் கடைகள் இருக்குமோ அதே மாதிரி எல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ நாங்கள் பார்க்க முடியாத பல விஷயங்கள், இந்த ஆட்டோ பொம்மையெல்லாம் இருந்த முந்தியெல்லாம் வாங்கிட்டு விளையாடி கொண்டு தெரியும். இப்போ இப்படியான ஆட்டோ பொம்மையிலெல்லாம் இங்கே திருவிழா டைம் போனோம்னா கண்டுபிடிக்கலாது, அந்த போட்டும் கண்டுபிடிக்கலாது. இப்போ அந்த விஷயங்களையெல்லாம் நாங்கள் இங்கே பார்த்தனாங்க. இதுதான் அந்த ஃபிஷிங் நெட். இதை பற்றி நாங்கள் அப்படியே போக போக பார்ப்போம். கேரளா வந்து இலங்கை மாதிரி நல்ல க்ளீனான ஒரு இடம். அங்கே போய் பார்த்தாக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது இப்போ சென்னையிலேருந்து போய்க்குள்ள சரியான ஒரு வித்தியாசம் கேரளாவுக்கு போய் இறங்கினோட நீங்கள் பார்ப்பீங்க. அதோட கேரளா ஏர்போர்ட்லாம் வந்து சிம் வந்து நீங்கள் பெருசாக அலையவே இல்லை, அதுலேயே எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த மாதிரி நிறைய நல்ல வசதிகள் இருக்குது. சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் போக போகிறீங்கன்னு சொன்னால் 1 வேக்கு 4000 INR முடியும். இதுகளை தான் சைனீஸ் ஃபிஷிங் நெட்னு சொல்கிறது. அதில் இப்போ இலங்கையில் எப்படி அந்த ஸ்டில் ஃபிஷிங்ன்றது ஃபேமஸோ, அதாவது ஒருத்தர் வந்து ஒரு கட்டையில் இருந்து கொண்டு மீன் பிடிச்சி கொண்டு இருப்பாங்க, அது எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி இந்த கேரளாவில் இந்த சைனீஸ் ஃபிஷ் நெட் இதை பார்க்குறதுக்கு ஆக்கள் வந்து பார்த்துட்டு போவினோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு துலாக்கிணறு செட்டப் மாதிரி தானே. அந்த விலை வந்து உள்ளே போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த கைத்தை இழுத்திச்சின்னு வேண்டாம் மேலே வரும். அப்போ அப்படியே மீன் பிடிப்பினா இதுதான் இந்த சைனீஸ் நெட்டுன்ற. இது எப்படி அந்த ஸ்டில் ஃபிஷிங்குன்னு சொல்லி ஒரு ரோவாக செட் பண்ணி வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் இந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட் அப்படியே ஒரு ரோவாக செட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ கொழும்பு பகுதிகளில் நாங்கள் அச்சாரண்டு கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாங்காய் எல்லாம் போட்டு தூள் எல்லாம் போட்டு ஒரு சின்ன டப்பாக்கள் வச்சுருப்பினோம், நெல்லிக்காய் வச்சுருப்பினோம். அதே மாதிரி இங்கே மாங்காய் இதழ் வச்சுருந்தவே, இந்த ஜூஸ் ஐட்டம் அதெல்லாம் இருந்தது, வெள்ளரிக்காயும் போட்டு அப்படியெல்லாம் வச்சுருந்தவே. அப்படியே சைடில் இருக்கிற கடையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட கோவில் திருவிழாவிலேயே நாங்கள் என்னெல்லாம் கடை வைப்போமோ அதெல்லாம் அப்படியே இருந்தால் அங்கே இருக்கிற சாமான்களும் இருந்தது. ஒரு கொஞ்சம் சாமான் மட்டும் வித்தியாசமாக இருக்குது. அந்த பட்டாசு ஒன்றுக்கு எரிஞ்சா வடிக்கு, அந்த எரிவடின்னு நாங்கள் முதல் வாங்குவோமோ அதில் குட்டி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாறும். மற்ற இந்த சிற்பங்கள் அப்படி எல்லாமே மற்ற எல்லாம் அந்த கண்ணாடி கடை, அந்த முந்தி நாங்கள் கோயிலுக்கு போனால் என்னெல்லாம் பார்ப்போமோ அதெல்லாம் இங்கே எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு கட்டாயம் அந்த போட் ஒன்று வாங்கணும்னு சொல்லி ஒன்று வாங்கினாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமர், அந்த படகுல இருந்து எடுக்கப்பட்டது. ஸ்டீமர்னு சொல்லி போட்டேன், பாய்லர் உண்டு. இப்போ முந்தி வந்து இந்த ஸ்டீம் பவர்ட் கிரேனுகள் இருந்தது. அப்போ அதுகளுக்கான இந்த ஆவியில் இயங்குற கிரேன் அதுகளுக்கு அந்த ஆவியை கொடுக்குறதுக்கு இந்த பாய்லர்களை பாவிச்சிருக்கிறாங்க. இந்த இடங்கள் கொஞ்சம் வெங்கட பீச் மாதிரி நல்லா அழகாகத்தான் இருந்தது. அடுத்து பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்குள்ளே போனோம். அங்கே போனால் இந்த சங்குகள், சங்கு மாலைகள், அப்படியே அந்த கடல் சம்மந்தமான பொருட்கள், மற்ற பேக்குகள், உடுப்புகள்ட்டு அதில் சின்ன சின்ன கடைகள் இருந்தது, பெட்டி கடைகள் மாதிரி. அப்புறம் வெளியில் வந்து அங்கேயே அந்த மீன் செஞ்சு முழு மீனை வந்து பொழிச்சது அப்படியெல்லாம் செஞ்சு தர கடைகள் இருந்தது. அதில் போய் வடிவாக சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளிக்கிட்டோம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது
கேரளா போட் ஹவுஸுகளை பற்றி இப்போ இதை நாங்கள் புக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 4000 5000 முடிஞ்சது. 2 பெட் டபுள் பெட் இருக்கிற ஒரு ரூமோட இந்த படகு வரும். அதே ஃபேமிலியாக போகிறதுக்கு பெரிய படகுகள் எல்லாம் இருக்குது. அது வடிவாக booking.com அதில் பார்த்து நீங்கள் புக் பண்ணுறதுனால நாங்கள் எப்படி புக் பண்ணாங்கன்னா, நாங்கள் முதல் வீடியோக்கள் பார்த்து அதில் இருக்கிற ஃபோன் நம்பரெல்லாம் கண்டெக்ட் பண்ணி சரி வரையில் நாங்கள் தங்கியிருந்த ஒரு ரூம் இருக்குது. இந்த போட் ஹவுஸ்ல இருந்து அப்படியே நேராக ஒரு ரோட் போகுது, அது பீச்சுக்கிட்ட போகுது. அதுக்கு பக்கத்தில் டியூன் ஸ்டேன்னு நினைக்கிறேன். அங்கே தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் அப்போ அங்கே பக்கத்துலேயே ஒரு போட் ரெண்டுக்கு விடுற ஒரு கம்பெனி ஒன்று இருந்தது, அதாவது ஒரு ஏஜென்ட் மாதிரி இருந்தது. அப்போ அவையிட்ட போய் கதைச்சிட்டு நாங்கள் இந்த போட்டை புக் பண்ணி கொண்டு வந்த நாங்கள் விடிய ஒரு 8:30 9 மணி அப்படி வெளிக்கிட்டு அடுத்த நாள் விடிய 8 மணிக்கு திரும்ப கொண்டு வந்து இதே இடத்துல நிற்கும். அதுதான் பிளான். அதோட இதில் நாங்கள் ஏதாவது அவங்களுக்கு மீன் இறால் இறைச்சி அதல் பண்ணி கொடுத்தோம்னா சமைச்சு தருவினோம். இப்போ போயக்குள்ளேயே 1-2 இடத்துல நிற்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதுகங்கை படகு சவாரி போனோம்னா அந்த இடைக்குள்ளே அந்த சினமன் டீ குடிக்கிறதுக்குன்ற ஒரு இடத்துல நிப்பாட்டிவினோம். அந்த காலில் மீன் மசாஜ் பண்ணுறதுக்குன்ற ஒரு இடத்துல நிப்பாட்டிவினோம். அதே மாதிரி கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா போயக்குள்ளே இடையில் முதலாவது இந்த மீன் வாங்குகிற கடை, அதில் மீன் நண்டெல்லாம் சரியான விலை, கிலோ 1000 ரூபா ஐஎன்ஆருக்கு வரும். உள்ளுக்கு கொஞ்சம் விலை தான். வெளியில் மார்க்கெட்லேருந்து நீங்கள் வண்டி கொண்டு போகிறனாலும் கொண்டு போகலாம். மற்றது அதில் நிப்பாட்டிட்டு அடுத்தது கல் கடை கொண்டு வரும். அப்படி மாறி மாறி ஒரு கடையாக நிப்பாட்டிவிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இடையக்குள்ளே இந்த சின்ன சின்ன படகுல ஐஸ்கிரீம் அதில் எல்லாம் கொண்டு வந்து விற்பினேன். இப்போ இங்கே மதுகங்கையில் பார்த்தீங்கன்னா அந்த கடையண்டு வச்சா இப்போ போயக்குள்ளே இடையில ஒரு கடை இருக்குது, அதில் போய் நாங்கள் சாமான் பண்ணிக்கிட்டு போகலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய இடம்ண்டா, கிட்டத்தட்ட 5000 போட்டோ இன்னும் ஓடி திரும்பி நினைக்கிறேன். இப்போ அப்படி ஒரு இடத்துல நான் கடையை கொண்டு வந்து இடைக்குள்ள வைக்க மாட்டாங்க தானே. அப்புறம் சின்ன சின்ன போட்டில் கணக்க பேர் சாமான்களை கொண்டு போய் கொண்டு இருப்பினேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விடிய சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, இரவு சாப்பாடு, அடுத்த நாள் விடிய சாப்பாடு, இடைக்குள்ளே வர டீ அதில் எல்லாம் அவையே தந்துடுவினோம். என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஃபேமிலியாக போயிருக்கல இதே இந்த போட்டோடு தானே இதே தண்ணியில் தான் எல்லா கழிவுகளும் வந்து இந்த போட்லேருந்து கொட்டப்படுதுன்னு வைப்பான். இப்போ அது வெப்பம் இல்லை, அதிகமாக அதுதான் நடக்கும். இப்போ நீங்கள் வாஷ்ரூம் அதில் யூஸ் பண்ணீங்கன்னா அது உள்ள கீழே இருக்கிற தண்ணிக்கெலாம் போகுது. நீங்கள் குளிக்கிறது கொள்றதுக்கு முதல்ல சமைக்கிறதுக்கு தனியாக ஒரு தண்ணி கொண்டு வரணும். ஒரு 20 லிட்டர் கேன் ஒரு 2-3 கொண்டு வரணும். அதெல்லாம் அவங்களுக்கு சமைக்கிறது டீ ஊற்றி தரதெல்லாம் அதில் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த குளிக்க போகிறீங்க, முகம் கழுவ போகிறீங்க அப்படின்றதுல ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை முடிச்சிட்டிங்கன்னா வேறு வழி இல்லாமல் இந்த தண்ணி தான் பாவிக்க வேண்டியிருக்கு. அப்போ அதை கருத்தில் கொண்டு இப்போ இந்த சின்ன படகுகளில் இது ஒரு சின்ன படகு. இப்போ இதில் வந்து ஒரு ரூம் இருக்குது, அதில் 2 பேர் இருக்கலாம். ஆனால் பெரிய போட்டெல்லாம் இருக்குது, ஒரு 2-3 ஃபேமிலி போகக்கூடிய மாதிரி அது ஷேர் பண்ணி போகலாம். நிறைய பேர் ஆளுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இப்போ எத்தனை பேர் போகலாமோ ஒரு ஆளுக்கு அந்த பிரித்து ஒரு ஆளுக்கான ரேட் தான் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி ஒரு போட்டை பிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸி. ஏனெண்டா அதுக்குள்ளே தண்ணி கூட இருக்கும், கொஞ்சம் அவங்க வந்து அது வடிவாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதோட நிறைய இடங்கள்ல இந்த ஸ்கேம்கள் நடக்கும் இந்த போட் சம்மந்தமாக, அதெல்லாம் கவனமாக இருங்க. ஆனால் இந்த போட் ஹவுஸில் போகிறதுக்கு வியூ நல்லா இருக்கும். இப்போ இதுலேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் விடிய போயிட்டு பின்னேறம் வரலாம், இல்லை போயிட்டு அடுத்த நாள் விடிய வரலாம், இல்லைன்னா அந்த மற்ற போட்டுகள் போகுது, அந்த குட்டி குட்டி போட்டுகள் அதில் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் டக்கண்டு. அந்த மாதிரியெல்லாம் வேறு ஆப்ஷன்கள் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி பிளான் பண்ண போகிறீங்கன்றதை வச்சு அதுக்கேற்ற மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தரும். உண்மையாகவே அதை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை பசேல்னு இருக்கும், வயல்வெளிகளும் அதுக்குள்ள வீடுகளும் சின்ன சின்ன ஓடைகளுக்குள்ள போகும். சில பேர் படிக்கிறதுக்கு சின்ன போட்டுகளில் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போவேணும், அப்படி எல்லாம் இருக்குது ஒரு சில இடங்களில். இதுக்குள்ளால நிறைய ஏரியாவுக்குள்ளே மாறி மாறி போகும் அங்கால. இப்போ அதுக்குள்ளே போய்க்குள்ளே பார்க்கலாம் 2 பக்கம் வீடுகள் என்ன மாதிரி அதுலான்றது உடுப்பு துவைப்பினோம், சில பேர் வந்து தூண்டில் போட்டு இருப்பினோம் அப்படிலாம். இது ஒரு கொஞ்சம் பெரிய போட் ஒன்று பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 செட்டோடு இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன செட்டாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது. இன்னொன்று வந்து டைனிங் ஹாலோட இருக்கும், பெரிய டைனிங் ஹால் இருக்கும், மேலே கீழே ரூம்கள் இருக்கும், அப்படியான போட்டெல்லாம் இருக்குது. ரெஸ்டாரண்ட் இருக்குது, கடை இருக்குது.
அதோட இந்த போட்டில் நீங்கள் போய் கொண்டு கேட்கலாம். அந்த ஸ்பீட் போட் ஒன்று போகுது பாருங்க, அப்படியெல்லாம் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க. நீங்கள் ஸ்பீட் போட்டில் போக போகிறீங்கன்னா போட்டை நிப்பாட்டிட்டு அந்த ஸ்பீட் போட்டில் ஏறி போயிட்டு வரலாம். மற்றது இன்னொரு போட் வரும். அந்த போட்டில் ஒவ்வொரு ஏரிக்குள்ளேயே கூட்டிக்கொண்டே காட்டிட்டு வராங்க. அதுக்கு ₹1000. ஸ்பீட் போட்டுக்கு அதை விட கொஞ்சம் கூடன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஸ்பீட் போட் போகலை. ஏன்னா எனக்கு பயம் என்றதால் நாங்கள் அந்த பக்கம் போகலை. மற்ற நார்மல் போட் எடுத்து சின்ன போட் ஒன்று வந்தது, அதை எடுத்துக்கொண்டு ஒரு அந்த ஏரியா போய் பார்த்து கொண்டு வந்தாங்க. அதுவும் பின்னால் வரும், நல்லா இருக்கும். இனி நான் சொல்கிறத விட நீங்கள் பார்க்குறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்க. கண்ணு கட்டின தூரம் முழுக்க போட் தான் இருக்குது, செமையாக இருக்குது. அப்படி வீடு கட்டுறது கஷ்டம். ஒரு நீர்நிலையோட ஆம்பல்ல இல்லை குளிப்பாங்களா இல்லாடி காலாடி குளிப்பாங்க. இந்த விஷயம் நம்மளை கற்றுக்க விஷயம்
நல்ல வேலை இப்போ நான் நின்று கொண்டு வரையில. இல்லை இல்லை இதுக்களவு இல்லை நாங்கள் போனது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.